விடிஞ்சிருச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. சூப்பர் ஃபுல்லி பேக்டாக இருக்குது. ஒன்றுமே பெருசாக எடுக்கல, 2 இல்லை 3 தான் வச்சுருக்கோம். ஆனால் எல்லாமே இந்த மாதிரி திக்னஸில் இருக்கிறதுனால பயங்கரமாக ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எஸ், என் ஒய்ஃபு வந்துட்டா. ஸோ இங்கேருந்து நாங்கள் 2 பேராக போக போகிறோம். அதனால தான் இவ்வளோ பேக்கிங்கு. அண்ட் ஃபியூ திங்ஸ் வேர் ஆல்ரெடி பேக்ட் டு கவுஹாத்தி. ஏன்னா என்கிட்ட நிறையா இருந்தது. ஸோ அந்த எக்ஸஸ் எல்லாம் நான் அங்கே பேக் பண்ணி விட்டேன். அப்போ தான் என் ஒய்ஃப் க்ளோத்ஸ் அக்காமடேட் பண்ண முடியும். பண்ணியாச்சு. வா, சீரியஸ்லி இட்ஸ் அ பிக் 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 டாஸ்க். நேற்று ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு ஆரம்பித்த இந்த பேக்கிங் இன்றைக்கி காலைல 5 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. அப்பயும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு வெளியே இருந்துக்கிட்டே இருக்குது. பார்க்க எனக்கு ஆண்டாகுது, என்னடா இது வெளியே இருக்குது, எவ்வளோ தூரம் தள்ளினாலும் வெளியே இருக்கேன்னு எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ எல்லாத்தையும் விட்டு சொல்லி இருக்குது. அதுக்கே பாய் டயர்டாகிடுச்சு. ஃபைனலாக முடிச்சாச்சு. லெட்ஸ் கோ. ஸோ இங்கேருந்து கேங்டாக் வந்து 79 கிலோமீட்டர்ஸ் 3.5 hours ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் போட்டிருக்கு. அண்ட் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஜெகட். ஸோ இது வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 5 minutes ஏர்போர்ட் போயிடலாம். அண்ட் மெயின் திங் வந்து இங்கே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்குது. அதனால தான் நான் போட்டேன். ஏன்னா வந்து நைட்டுனா வந்து நான் இதை அப்படியே வச்சுருப்பேன் நான். ஸோ வெளியே விடுறது இட்ஸ் நாட் சேஃப். ஓகே, டைம் என்ன? டைம் 6:45. லெட்ஸ் மூவ். இது என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து பாஸ்டனப்போட ஒரு ஹைட்ரேஷன் டேப்லெட்டு. ஸோ இன்னும் நம்ம கோல்ட் பிளேசஸ் போகும்போது நம்ம எவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிறோம் நமக்கே தெரியாது. பட் டக்குன்னு டீஹைட்ரேட் ஆகிடுவோம். ஸோ அட்லீஸ்ட் இதை சிப் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டீஹைட்ரேஷன் வந்துச்சுன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும், வயிறு வலி, தலைவலி எல்லாமே. ஸோ கொஞ்சம் ரொம்ப கோல்ட் பிளேஸஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து ரொம்ப வெயிலான பிளேஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி ஹைட்ரேஷன் டேப்லெட் வச்சுக்கிறது சேஃப். ஓகே, மூச்சு வாங்குது எனக்கு. லெட்ஸ் மூவ். ஆமாம், இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஆனால் ஏதாவது கீழே விட்டோமா பாரு, கண்ணே தெரிலையா. ஓகே, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாயிடுச்சா? நம்ம அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். மொத்த உடம்பும் எனக்கு வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. கை மட்டும் எனக்கு வந்து சில்லுன்னு ஆகுது. கழட்ட முடியலன்னு இல்லை, நான் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி திருப்பி வைக்கலான்னு பார்த்தேன். அது இதாகலை. அப்போ இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ட்ரிப்பு 0 பண்ணல பாப்பா. இல்லை, ட்ரிப் 2 மட்டும் 0 பண்ணுவேன். ஒரு ட்ரிப்பு 0 பண்ணுவேன். ஒரு ட்ரிப் வந்து ஃபுல்லாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு, அதுதான் 3000 ஆயிருக்கு. இப்போது 79 கிலோமீட்டர்ஸ். லெட்ஸ் கோ. இந்த ஒரு ரோடு தான் அது, தெரியுமா? அந்த ஏர்போர்ட்டு இந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி இன்னொரு பிரிட்ஜ் ஏறும், அவ்வளோதான். அந்த பிரிட்ஜ் ஏறிட்டா வெளியே போயிடும். இந்த ஒரு ரோ தான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டரில் இந்த ஹோட்டலில் மட்டும் தான் எனக்கு பார்க்கிங் இருந்தது. நானும் யோசிச்சிட்டே வந்தேன், எப்பட்றா இந்த இடத்துல பார்க்கிங் கொடுக்குறானுங்க அப்படின்ட்டு. இங்கே பக்கத்துலேயே நம்ம பங்க் இருந்ததுனால நைட்டே பங்க்கு பெட்ரோலும் போட்டாச்சு.
ஒரு வாட்டி நான் ஒரு ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போதும் எதையோ விட்டு போகிறேன்ற ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த கொல்கத்தா ஹைதராபாத்லாம் வந்து கிளம்பும்போது எனக்கு அந்த ஃபீலே இல்லை. எப்போ அப்படியே பேக் பண்ணி வண்டியில் ஏறி போனால் போதுண்டா, எது இல்லைனாலும் வாங்கிக்கலாம், திருப்பிலாம் போய் என்னால் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வெறுப்பாயிருச்சு எனக்கு. ஓப்பன் இன் கூகுள் மேப். ஆமாம், எனக்கு 77 தான் காமிக்குது. ஆனால் இதில் போட்டால் 120. ஸோ 79 இல்லை, 122 கிலோமீட்டர்ஸ், 4 hours. என்னது ஏய் எதிர்பார்த்த இப்பயே ஃபாகு 7:30 தான் ஆகுது. நேற்றுனா 9:30 வரைக்கும் ஃபாக் இருந்தது. ஸோ இங்கே சாப்பிட்டோம். ஸோ ஏன் இந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிட்டி உள்ளேயே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும். கார் நிறுத்தத்துக்கோ வண்டி நிறுத்தத்துக்கோ ரொம்ப ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ரூட் ஒன்று வரும், அதை கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் இறங்கும். இது லைன் ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வண்டி நிறுத்திட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்லாம். அண்ட் இங்கே ஒரு பங்க்கும் இருக்குது, இந்தியன் ஆயில். குளிர் பெருசாக தெரியல எனக்கே. அந்த தர்மல்ஸு ஜாக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேக தான் செய்யுது, நார்மலாக தான் இருக்குது. இது வரைக்கும் ரோடு நல்லா தான் இருந்திருக்கு, பார்ப்போம் போக போக எப்படி இருக்குன்ட்டு. டில் நவ் ஆல் குட். எனக்கு ரைடிங்கை மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்குனது என்ன தெரியுமா? இந்த விண்ட்ஷீல்டு, அப்புறம் ஃபியூல் எக்ஸு. மூஞ்சில் காற்றே அடிக்கல இந்த இது போட்டது, அந்த மேலே டிஃப்ளெக்ட் ஆகிடுது. இந்த ஃபியூல் எக்ஸும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டக்குன்னு கீரை கட் பண்ண தேவையில்லை. ஐ கேன் ஸ்டில் தேர்ட்லேயே போகலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் வரைக்கும் சம்டைம்ஸ் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். லே, தவாங்கு இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்து ரைடிங்கை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போகிறது வந்து இந்த மாதிரி ஒரு வேலி வியூ தான். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஸ்னோ, பட் இந்த வேலி வியூ தான் வந்து மேக்ஸிமம் டைமில் உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸ்னோ வந்து ஏதாவது ஒரு பார்ட்டில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் 3rd கியரில் இருக்கேன். ஐ கேன் ஸ்டில் ஹாவ் அ புல். நீ வந்தோன்னே எனக்கு ரொம்ப கன்சர்னிங் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் நல்லா ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்தோடனே எனக்கு ஓட்டுறதுக்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பாப்பா. வைசர் முடிக்கோ, காற்றுல ஸ்டோன்ஸ் வந்து டக்குன்னு அடிக்கும் மூஞ்சிலே. நான் அந்த சைடும் காட்ஸ்லாம் ஓட்டியிருக்கேன். மீன் காட்ஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாகவே இந்த மாதிரி நடுவில் ஏதோ ஒரு பேட்ச் வந்தது கொஞ்சம் இந்த மாதிரி காட்ஸில் ஓட்டுற மாதிரி. அப்போல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஓட்டிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது நீ வந்துட்டேன்றதுனால. இதுக்கு தான் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா ஊர் சுற்றிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகிட்டா சில ரிஸ்க்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து தயக்கமாக இருக்கும். அந்த ரோடு நல்லா இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்பீடிங் பண்ணி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தான் நான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் பேக் ஆஃப் த மைண்ட் வந்து உன்னோட தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்டில். இப்போ
நீயும் இங்கே வந்துட்டேன்னொடனே ஐ பிகம் ஸ்லோவர். இதான் சொல்கிறேன், பார்த்து பொறுமையாக போகிறதில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடுச்சு. 50 தான் போகிறேன் நான், எவ்வளோ ரோடு நல்லா இருந்தாலும். அதான் நம்ம வெளியாக கிளம்புனேன் நான். இல்லைன்னா பொறுமையாக 7-8 மணி கூட கிளம்பிருக்கலாம். ஸ்லோவாக போகணுன்ட்டு தான் சீக்கிரமாக கிளம்புனேன். What's on your mind? Can I read it from your eyes? Can we leave and make the time stand still? What if we stay? Pretend there's nothing else. What if we stay? அங்கே பேர் கிரிக்கெட் இது 4-6 தண்ணியில் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஓரமாக தான் நிற்கிறேன். செமையாக இருக்குல்ல, செம கிரவுண்டில். இந்த லீஃபு அமைதியாக இருக்கும், சவுண்ட் மட்டும் கேட்கும் பாரு. இல்லடி, உனக்கு நீ எல்லாம் வழக்கில் போட்டிருக்க, அதனால் அப்படி இருக்கும். ஹெல்மெட்டை கழட்டிட்டு பாரு. எயிட்டீன் மாதிரினா தெரிலையே. அமைதியா போலாமா? போகலாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு. வெல்கம் டு சிக்கிம், த கிரீன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. பச்சை மாநிலமா? மாநிலம்னா ஸ்டேட் தானே, கரெக்டா? தெரியல. மாவட்டம், ஒரு ஃபோட்டோ போடுவோம். சொல்லு. இரு அந்த அங்கே தாண்டி போய் எடுத்துறேன், லாரி நான் தாண்டி பிடிச்சிக்கோ. செக்கிங் இருந்து எல்லாத்தையும் திறந்து காமிங்க அப்படின்ட்டாங்களாம். அவ்வளோதான், நாங்கள் திறந்து காமிக்கிறதுக்கு இப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். இல்லைனா நீங்களே திறந்து செக் பண்ணிட்டு எப்படி இருந்ததோ பேக் பண்ணி தந்துடுங்க. ஆமாம், திருப்பதியில் மட்டும் பிரித்து காமிக்க சொல்லியிருந்தானா 1 மணி நேரம் அங்கேயே இருந்திருப்போம்.